பாடி ஹாரர் அப்புறம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் கான்செப்ட்ல படம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா நான் இப்போ ஒரு படத்தை பத்தி சொல்ல போறேன். அந்த படத்தை நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. பிரிங் ஹர் பேக். இந்த படத்தோட கதையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டி அண்ட் பைப்பர் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி. இவங்களுடைய அப்பா ஒரு நாள் இறந்து போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து லாரா அப்படிங்கிற ஒரு லேடியோட வீட்டுக்கு போறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு நடந்த அதிபயங்கரமான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. அந்த லேடி லாராவோட வீட்டில் ஒரு குட்டி பையன் இருப்பான். அவன் வர சீன் எல்லாமே பட்டு பயங்கரமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அவனை ஆரம்பத்திலிருந்தே ஒரு பேய் பிடிச்சி பொசஸ்ட் ஆனவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஏற்படுற கடும் பசியில் அவன் கத்தி மர டேபிள் இது எல்லாத்தையும் கடிச்சு திங்க ஆரம்பிச்சிடுறான். இதை விட பயங்கரமாக ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அவன் கையவே அவன் கடிச்சு திங்க ஆரம்பிச்சிடுறான். அந்த தோல் அவனுடைய முட்டி வரைக்கும் உறிஞ்சு வந்துடுது. இந்த சீன்லாம் பார்க்குறப்போ இதெல்லாம் எப்படா யோசிச்சிங்க அப்படின்னு தான் எனக்கு பட்டுச்சு. உண்மையாக சொல்கிறேன், அல்லு விட்டுருச்சு. நான் ஆல்ரெடி டாக் டு மீ வீடியோவில் சொன்னது மாதிரியே A24 இவங்க தான் இந்த படத்தையும் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. மக்களை எப்படியெல்லாம் மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கையில் எடுத்து வச்சுட்டே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடையாது. இந்த படத்தில் வரக்கூடிய எல்லாருமே தரமான ஆக்டிங்கை கொடுத்துருந்தாங்க. அந்த லேடி லாராவாக வரக்கூடிய அந்த அம்மா வர சீன்லாம் உண்மையாக சொல்கிறேன், அவள் வரும்போதெல்லாம் வெறிதான் வரும். நம்மளே இறங்கி போய் அந்த அம்மாவை போட்டு தெளியலாம் அப்படின்னு தான் தோணும். இன்னொரு விஷயம், அந்த குட்டி பையனாக நடித்த அந்த ஆலிவர் சும்மா ஸ்டன்னிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் ஒரு டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படம். இந்த படத்தை நல்ல ஒரு சவுண்டு குவாலிட்டி இருக்கக்கூடிய ஹோம் தியேட்டரில் போட்டு நைட் டைம் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரிஃபிக்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். பாடி ஹாரர் அப்புறம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் கான்செப்ட்ல படம் பார்க்குற ரசிகர்களா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. உங்களை மாதிரியே பேய் படங்களை விரும்பி பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேலும் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பேய் மூவி ரிலேட்டட் கண்டென்ட்க்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.